عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. رواه البخاري ومسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. அண்ணல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவது பற்றியும் அந்த அல்லாஹ் நம்மை எவ்வாறெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வாங்க: அன் தஅபுதல்லாஹ, நீ அல்லாஹ்வை வணங்குவதாக இருக்கும். எப்படி வணங்கணும்? கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்குவதாக. அல்லாஹ்வை பார்ப்பது போன்று நீ வணங்குவதாக இருக்கும். இல்லம் தக்கும் தராஹு, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும், நான் தான் அல்லாஹ் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு, பயத்தோடு, உணர்வோடு நீ அல்லாஹ்வை வணங்குவதாக இருக்கும் அப்படிங்கிறத அண்ணல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறார். இந்த ஹதீஸை கொண்டு நாம விளக்க வேண்டிய விஷயம் ஏராளம். நிறைய நமக்கு பல படிப்பினைகள் இருந்தது. ஏன்னா நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரையும் நேராகவோ அல்லது கேமராவின் மூலமாகவோ, சிசிடிவி கேமரா மூலமாகவோ கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். அது நம்முடைய பணியாளர்களாக இருந்தால் அவங்க வேலை பார்க்குறாங்களா, சும்மா நிற்கிறாங்களா, அல்லது எதுவும் தவறு செய்கிறாங்களா, அல்லது நேர்மையான முறையில் நடக்கிறாங்களா, இப்படி அனைத்தையுமே கண்காணிக்கக்கூடிய நாம், நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த பய உணர்வும் ஒவ்வொரு மனிதனுக்கு வரும். அப்ப ஒரு மனிதனை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கின்றது என்றால், நம்மை படைத்த இறைவன் எந்த அளவுக்கு நம்மளை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருந்தது. ஏன்னா எந்த நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு தவறை மற்றொரு நாட்டினுடைய அந்த உளவுத்துறைகள் கண்டுபிடித்து அந்த ரகசியத்தை சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல புத்தி கூர்மையை கொடுத்திருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்க ஏமாற்றவே முடியாது. மனுஷனுக்கு மனுஷனா ஏமாத்திடலாம், அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றி விட முடியாது. அவனுடைய கண்ணில் இருந்து தனம் பொழுது கூட யாரும் தப்பவும் முடியாது அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளக்க முடிகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். சிஃபத்து ஸஃப்வா அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த நூலிலும், அல் பிதாயா வன் நிஹாயா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நூலையும், இப்னு அபீ ஷைபா இந்த நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஹஸரத்
அவனுடைய ஆட்சி காலத்துல நாம் எல்லாம் அறிந்தது உண்டு. இரவு நேரங்கள்ல வலம் வருவது அவர்களுடைய ஒரு வேலையாக இருக்கும். இரவு நேரங்களில் ரோந்து பண்ணி போறது, ஒவ்வொரு பகுதிகளில் என்ன தவறு நடக்குது, என்னென்ன சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக வேண்டி மாறு வேடத்துல போகக்கூடிய ஒரு வழக்கம் கலீஃபாவாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அதே போல ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ரோந்து பண்ணி போறப்ப ஒரு குடிசைக்கு அருகே போறாங்க, ஒரு குடிசைக்கு பக்கத்துல போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்துல சொல்றாங்க, மகளே, பாலில் சிறிது தண்ணீரை கலந்து விடு, பால்ல சிறிது தண்ணீரை கலந்து விடு, அப்போதுதான் அதிக லாபத்திற்கு விற்க முடியும். நமக்கு நிறைய லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனாதான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்துல இவ்வாறு உபதேசம் செய்யறாங்க. அதற்கு அந்த மகள் மறுமொழி சொன்னாங்க, அம்மா, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாலில் தண்ணீர் கலக்க தடை செய்திருக்கிறார்களே அப்படின்னு நேரத்தில் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் கேட்கிறாங்க. அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இங்கதான் இல்லையே, அவங்க அங்கதான் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இல்லையா, நீ கலந்து இது பண்ணாமா கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன பார்த்து கொண்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே அந்த மகள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் உமரின் ரப்பாகிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கல நீங்க சொல்றீங்க, உமர் ரலியல்லாஹு தஆலாவை படைத்த ரப்பாகிய அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய தவறு பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்லி மறுமொழி செய்யறாங்க. சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே மெய்சிலிர்த்து போயிடுறாங்க. இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு மகளா, ஒரு சின்ன ஒரு பால தண்ணீரை கலக்கிறது கூட அல்லாஹ்வும் பயப்படக்கூடிய இந்த பெண்மணியா அப்படிங்கிறது அடிப்படையில மெய் சிலிர்த்து போய் மறுநாள் தன்னுடைய மகனார் இடத்துல கேட்கிறாங்க. தன்னுடைய மகனார் இடத்துல என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க, ஆசி முகதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, அந்த பெண்ணை நீங்க நிக்காஹ் பண்ண சொல்றீங்களா? தம்முடைய மகன்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இவ்வளவு நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீங்க நிக்காஹ் பண்ண சொல்றீங்களா? நான் நிக்காஹ் முடிச்சுக்கிறேன். திருமணம் என்ன செய்யப்படுகிறது, முடித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அவங்க பின்னால் ஒரு சிறந்த தம்பதிகளாக விளங்கினார்கள் அப்படிங்கிறதையும், அது மட்டுமல்லாது அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் அந்த பெண்ணை தம்முடைய மகனுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா, அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று இந்த வரலாற்று குறிப்பிடப்படும். அவங்களும் ஒரு ஹலீஃபாவாக, அதாவது எந்த பெண் அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு ஹலீஃபாவாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் என்பதை இந்த வரலாற்று குறிப்பில் நமக்கு கொண்டு வராங்க. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு மனிதரை நாம் கண்காணிக்கிறோம், சரியா இருக்கிறோம். ஆனா நம்மளை அல்லாஹ் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு பயத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வரும். ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் கூட அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கலாம் ஒரு 4 சுவருக்குள்ளதான் இந்த தப்பு நம்ம செய்யறோம், யாரு பார்க்க போறா அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கக்கூடிய அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான்.
அப்படிப்பட்ட அச்சத்தோடு நீங்க என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸும் இந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ் அத்தகைய பாவ செயல்களை விட்டு நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் அந்த இறைவனை வணங்குகின்ற விஷயத்திலும் நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களிலும் ஹலால் ஹராம் பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.